எங்களை ஏமாத்துறாங்க தலைவா, எங்களை ஏமாத்துறாங்க, ஏமாத்தி சொல்லல. வேலை திட்டத்தை நீ எப்படி செயல்படுத்துவாய் சீமான்? கிராம பஞ்சாயத்து பொறுப்பு வேலை கொடுக்குறாரு, 100 நாள் வேலை. நீ வாப்பா, ஒரு ஆபீஸ் போடு, போன் நம்பர் வை, எல்லாம் வை. எனக்கு கரும்பு வெட்ட 50 பேர் தேவைப்படுது. நான் போய் கரும்பு வெட்ட சீமான் விவசாயி 50 பேர் ஆண் பெண், எனக்கு 50 பேர் தேவை. 7 நிமிஷத்துக்கு போயிருவேன். காலையில வண்டியை கொண்டு வருவேன். 50 பேர் அந்த வாசல்ல வந்து அங்கே அலுவலகத்துக்கு ஏற்றிக்கிட்டு போவேன். என் நிலத்தில் இறக்கிடுவேன். கரும்பை வெட்டிட்டு அந்த வேலை முடிஞ்ச உடனே கரை 60, 500 500 500 500 எண்ணி கையில் கொடுத்துருவேன். நேரம் இங்கே வருவாங்க அலுவலகத்துக்கு. அரசு எவ்வளோ கொடுக்குது? 200, 300, 400. அதையும் வாங்கிக்கிட்டு 800 ரூபாயை கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு போவான். இப்போ உழைப்பு ஆற்றல் உழைப்பு ஈடுபட்டுருச்சு. வேளாண்மைக்கு ஆள் கிடைக்குது. அரசு ஊக்கத்தை கொடுக்குது. நிலத்தில் இறங்கி உழைங்க, உங்களுக்கு ஊக்கம் தருகிறேன்னு அந்த 200 ரூபாய் கொடுக்குறது அரசா அது வேலை திட்டமா? இதை நீங்க சும்மா இருங்க, பல்லாங்குழி ஆடிக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு இருங்க. எங்களை ஏமாத்துறாங்க தலைவா, எங்களை ஏமாத்துறாங்க தலைவா, எங்களை ஏமாத்துறாங்க, ஏமாத்தி சொல்லல. எல்லாரும் தமிழ் சமூக மக்கள், என் அன்பு தம்பி தம்பிகள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா துன்ப கூட்டுகளுக்கும் ஒரே சாதிதான், ஆட்சி அதிகாரம் மட்டும்தாங்கிறார் அறிவாசன் அண்ணன் அம்பேத்கர். எல்லா துன்ப புலம்பிக் கொண்டிருக்கிற நேரம் இல்லை, போராடி பெற வேண்டிய காலம் இது. போராடி இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். அதற்கான போர், அதற்கான போராட்டம். போர் கூட மற்ற உயிரினங்கள் உலகில் பெரும்பாகரமானது.